ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியை பார்க்கலாம். ஆக்சுவலாக வியாழக்கிழமை சந்தை எங்கள் ஊரில். அதில் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எப்பயும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். டெய்லி போடுறதுக்கு டெய்லி போகிறதுக்கு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நவ்வாப்பழம் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, சீசனும் கூட. ஸோ கால் கிலோ 40 ரூபா அப்படின்ட்டு இருந்துச்சு, அது வாங்கினேன். ரெண்டாவது நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த கொத்தமல்லி கட்டு. அது வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, ஆனால் அது 20 ரூபா தான். அப்புறம் கொஞ்சம் புதினா கூட ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி தொக்கு, கொத்தமல்லி ரைஸு, சாம்பாரில் இனி என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணலாம். கொத்தமல்லி ரெசிபீஸ்லாம் வரும், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வாங்கினேன், 70 ரூபா. அப்புறம் 1 கிலோ தக்காளி 40 ரூபா. 1 கிலோ ஆக்சுவலாக 1.5 கிலோ 50 ரூபாயோ 60 ரூபாயோ சொன்னாங்க. நான் 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஒரு கிலோ சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வாங்குறத விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ மாதுளம்பழம் வாங்கினேன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் காமிக்கிற அந்த காலிஃப்ளவர் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, 20 ருபீஸ்னு விற்றுந்தாங்க. இப்போ சீசன் இல்லை, இருந்தாலும் இந்த 20 ருபீஸ்க்கு இது ஒர்த்து அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். ஒரு நாளுக்கு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் மாங்காயில் ஊறுகாய் பச்சடி செய்யணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால் அதுவும் வாங்கினேன். கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு 1.25 கிலோ இருந்துச்சு, 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இஞ்சி வாங்கினேன். இஞ்சியில் இஞ்சி புளி செய்யணும். அப்புறம் டெய்லி டீ போடும்போது இஞ்சி தேவைப்படும், அதனால் 1/4 கிலோ 20 ரூபா, அது வாங்கினேன். அதுக்கப்புறம் நூற்கோல், அது வந்து எங்கள் அம்மா சுகர் பேஷண்ட்டாக, ஸோ நூற்கோல் வந்து ரொம்ப நல்லதில்ல, சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்கோல் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னா, நூற்கோலுக்கு அப்புறம் கோவக்காய் வாங்கினேன். அந்த கோவக்காய் வந்து சுகருக்கு நல்லது. ரெண்டாவது ப்ளட் ப்ரெஷர் எல்லாருமே சாப்பிட்லாம், கிட்ஸில் இருந்து. நான் வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த ரெசிபி, அதாவது கோவக்காய் சாதம் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் செய்யலான்னு, ஸோ அதை ட்ரை பண்ணி என்னோடய பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் கோவக்காய் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணியும் சாப்பிடணும். இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு இடையில இது இவ்வளோ உங்களுக்கு பத்துமா அப்படின்னா இதுவும் ஓகே. இதை விட இடையில வந்து ஒரு நாள் சிக்கன், இல்லைன்னா மட்டன், இல்லைன்னா ஃபிஷ்ஷு, அப்படி 2 நாள் போயிடும். அப்புறம் பயறு கொண்டக்கடலையை அது வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம்.